அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் வசூலிப்பது தமிழ்நாடு தான் என மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. 2023 மார்ச் மாத கட்டண விகிதத்தின்படி 100 யூனிட்டுக்கு மேல் மின்சாரத்துக்கு அனைத்து வரிகள் உட்பட ரூபாய் 113 மட்டுமே வசூல். தமிழ்நாட்டில் ரூபாய் 113 மட்டுமே வசூலிக்கப்படும் நிலையில் மும்பையில் ரூபாய் 643 மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ராஜஸ்தானில் ரூபாயும், மத்திய பிரதேசத்தில் ரூபாயும், உத்தரப்பிரதேசத்தில் ரூபாயும், பீகாரில் ரூபாயும், மராட்டியத்தில் ரூபாயும் மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்திய மாநிலங்களில் நிலவக்கூடிய மின்சார கட்டணங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்து அரவிந்த் வாரியர் குறிப்பிட்டுள்ளார் எனவும் கூறியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: பள்ளிகளில் ஏற்கனவே உள்ள உயர்கல்வி வழிகாட்டு ஆசிரியருடன் கூடுதலாக வகுப்பு ஆசிரியர்களையும் நியமிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தினமும் காலை வணக்க கூட்டத்தில் மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் சார்ந்த கருத்துக்களை மாணவர்கள் சிந்திக்கும் வகையில் தலைமை ஆசிரியர் பகிர வேண்டும் எனவும், உயர்கல்வி வழிகாட்டி மதிப்பீடு, மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் மதிப்பீடு ஆகியவை 3 மாதங்களுக்கு ஒருமுறை வகுப்பு தேர்வாக நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: புறநகர் மின்சார ரயில்களில் ஏசி வசதி கொண்ட ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பயணிகள் மத்தியில் நீண்ட நாட்களாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் வரும் ஜனவரி மாதத்திலிருந்து ஏசி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். நான்காவது அறிவிப்பு: கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் டிசம்பர் 25 கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு ஒரு நாள் முன்னதாக டிசம்பர் 24 கன்னியாகுமரியில் உள்ளூர் விடுமுறையை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 28 வேலை நாட்களாக இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. சென்னைக்கு வரும் 18 மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை 17 மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 19 கனமழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சென்னை தடா தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் 15% வரை குறைகிறது. நல்லூர் சுங்கச்சாவடியிலும் சுங்க கட்டணம் 15% வரை குறைக்கப்படவும் உள்ளது. ஏழாவது அறிவிப்பு: முதலமைச்சரின் செயலாளர்களின் துறைகளை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சரின் இணை செயலாளரான லட்சுமிபதி IASக்கு சுற்றுச்சூழல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து உள்ளிட்ட 12 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. முதலமைச்சரின் தனி செயலாளரான உமாநாத் IASக்கு நிதி, மின்சாரம், உள்துறை, நெடுஞ்சாலை, பொதுப்பணி என 17 துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் 2ஆம் கட்ட பயணமானது 17 பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலிருந்து தொடங்குகிறது என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான சேகர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். கடைசியாக 9வது அறிவிப்பு: தமிழகத்தில் 5 IAS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் 5 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் தலைமைச் செயலாளர் பதவி வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த வகையில் அமுதா IAS, அதுல் ஆனந்த், சுதீப் ஜெயின், காக்கர்லா உஷா, அபூர்வா ஆகியோருக்கு முதன்மைச் செயலாளர் பதவியிலிருந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் பதவி உயர்வு வழங்கப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.